கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரெவரண்ட் ஆதம் ஐயா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்து. இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய டாபிக் என்னவென்றால் நீதியின் பாதை. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீதியின் பாதை என்று ஒரு பாதை இந்த உலகத்தில் காணப்படுகிறது. படிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை. அந்த பாதையில தான் மரணம் இல்லை. எல்லா பாதையிலும் அந்த பாதை இந்த பூமியிலேயே அவர் போட்டிருக்கிறார். பாருங்கள், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இந்த பூமியிலேயே ஒரு மரணம் இல்லாத ஒரு பாதையை அவர் செட் பண்ணியிருக்கிறார். இது எப்போ போட்டார் தெரியுமா? இந்த நீதியின் பாதையை என்றைக்கு ஆதாம் ஏவாளை சபிச்சு சாகவே சாவாய் என்று சொன்னாரோ அந்த இடத்திலேயே போட்டுட்டார். தப்பிக்கொள்ளும் போக்கு ஜீவ பாதையை. சாகவே சாவாய் என்று சொன்ன தேவன் அவங்களை சபிச்சுட்டு, நீங்க தேவ கட்டளையை கடைபிடிக்கல, நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நீ கடைபிடிக்கல, சாகவே சாவாயின்னு சொல்லிட்டு பாருங்கள், அன்றைக்கு மறைந்த தேவன் இன்று வரை யாருக்குமே தென்படவில்லை. பாருங்கள், அப்ப சொல்லுகிறார் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், கட்டளையை கடைபிடிக்காததினால் நீ செத்தாய், இப்போ கட்டளையை கடைபிடி, பிழைக்கவே பிழைப்பாய் என்று சொன்னார். படியுங்கள் 33:13. பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது போதும். பிழைக்கவே பிழைப்பாய் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள். அவன் சாக போகிறது இல்லை. அந்த இடத்திலேயே ஊட்டி போட்டார். பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலேயே ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற ஒரு பாதையை அங்கேயே போட்டு விட்டார். சாகவே சாவாய் என்று சொன்னவர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எல்லாவற்றுக்கும் நீ தப்பிக்கொள்ளும் போக்கையும் அவர் உண்டாக்கி வைத்து விட்டார். தப்பிச்சிடலாம், நீ இந்த சாபத்திலிருந்து நீ தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் தப்பிக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அந்த இடத்திலேயே அந்த ரூட்டை போட்டு விட்டார். படியுங்கள். மனுஷனுக்கு நேரிடுகிற 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் போக்கையும் அவர் உண்டாக்கி வைத்து விட்டார். எல்லாத்துக்கும் தப்பிடலாம். இனி சம்பளிய லூக்கா 21ஆம் அதிகாரம் 31 இனி உலகத்தின் வருங்காலம் என்ன பயங்கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சங்கள், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி எல்லாம் ஏற்படும். பாருங்கள், அத்தனையும் நீங்க தப்பிடலாம் அப்படிங்கிறார். 21:36. லூக்கா 21:36. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி போதும். எல்லாத்துக்கும் தப்பிடலாம். பூமி எதிர்ச்சியை தப்பிடலாம், கொள்ளை நோய்க்கு தப்பிடலாம். எல்லாம் இனி என்னென்ன சம்பவிக்க போகுதோ இந்த பூமியில அத்தனைக்கும் உங்களுக்கு தப்பிக்கும் போக்கையும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். ஆதியிலேயே சபித்தவர், சாகவே சாவா என்றவர், தப்பிக்கொள்ளும் போக்கையும் ஜீவனுக்கு போகிற வாசலையும் அவ்வளவு அங்கேயே உண்டாக்கி வைத்து விட்டார். எவ்வளவு நல்ல தேவன். தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த நல்ல தேவன் என்று சொல்லுகிறார். சபிச்சவர் தப்பிக்கொள்ளும் போக்கையும் நமக்கு உண்டாக்கி வைத்து விட்டார். நல்ல தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உலகத்தில் இயேசு போகும்போது ஒரு ஸ்திரீ நல்ல போதைகளையும் கூப்பிடுறார். ஒரு ஆம்பளை கூப்பிடுறார். பாருங்க, அவரு நல்ல போதகை. மார்க் 10ஆம் அதிகாரம் 17 ஒருவன் நல்லவரே என்று கூப்பிடுகிறான். ரொம்ப நல்லவர், நல்ல போதகர். எல்லாரும் தான் போதிக்கிறாங்க, ஆனா இவர் மட்டும் நல்லவராம். நல்ல போதகர்னு தான் மக்கள் அழைப்பார்கள். ஒருவன் எப்படி கூப்பிடுகிறான் இயேசுவை பாருங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவனுக்கு
இயேசு போறாரு, காலிலேயே விழுந்துட்டாங்க. காலிலேயே விழுந்து வணங்கி நல்ல போதகரே, நல்ல போதகரே என்றார். போதும் போதும் போதும், நல்ல போதகரே, உங்க காலில் நான் விழறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நல்லவர், நல்ல போதகரே. பாருங்கள், மக்கள் எல்லாம் எப்படி அழைத்தார்கள். யோவான் 7:12 இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் நல்லவரே, நல்லவரே, நல்ல போதகர் வந்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அப்படிங்கள் ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள். என்ன சொன்னார்கள்? அவர் நல்லவர் என்றார்கள். நல்லவர் என்றார்கள். அப்புறம் பாருங்க, மத்தேயு 19:14 இயேசுவை எப்படியெல்லாம் கூப்பிட்டார்கள். இயேசு சொன்னார், என்னை நல்லவர் என்று அழைப்பானே, நான் தான் நல்லவர், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். மத்தேயு 19:14. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நல்ல போதகரே என்றார். போதும் போதும், நல்ல போதகரே, நல்லவர், ஒரு நல்லவர் என்றார். ஒரு ஸ்திரீயும் ஓடி வந்தார், அவ்வளவு நல்ல போதகரே என்றார். அதனால எவ்வளவு நல்ல தேவன், சபிச்சவர் தப்பிக்கொள்ளும் வழி உண்டாக்கி வச்சுட்டாரு. எவ்வளவு நல்லவர். பரமநந்தையர் அந்த பாடலை ஆதி காலத்திலிருந்து நம்ம செய்ய சபைகளில் பாடுவார். பரமநந்தையர் எழுதின பாடல். நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவே. நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவே. போனராவினே, கொல்லம் புரியுமையே, ஆன நல்ல அருளினாலே அன்பு வாழ்த்தியே. நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவே. ஆலயங்களே, கர்த்தர் உம்மையே, சாலும் துணிந்து போற்றி சார்ந்து கொள்ளுவே. நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவே. ஒளியின் பிள்ளையாய் ஊக்கமாகவே, என்றும் நடந்த ஆவியின் கொள்ளுவே. நல்ல ஜீவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவே. நானுமே இன்பமாகவே, உந்தன் வழியில் நடக்க கருணை உணர வேண்டுமே. நல்ல ஜீவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவே. உதனாமியே, ஒல்லாமல் ஊற்றியே, ஆன நல்ல அருளினாலே அன்பை காட்டியே. நல்ல ஜீவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவே. நல்ல ஜீவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவே. நல்ல போதகரே என்றார். நல்ல போதகரே. பாருங்கள், பூமியின் பாதையில் அந்த நல்ல போதகர் அந்த தப்பிக்கொள்ளும் போக்கையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்திலே ஏசாயா 35:8-9 அந்த நல்ல தேவன் ஒரு பெரும் பாதையான வழியை இந்த பூமியில் செட் பண்ணி இருக்கிறார். தப்பிக்கொள்ளும் போக்கு, அங்கே ஒரு பெரும் பாதையான வழி இருக்கும் என்று சொல்லப்பட்டது. 35:8-9. அங்கே பெரும் பாதையான வழி அங்கே பெரும் பாதையான ஒரு வழி இருக்கும். அந்த அதுதான் நீதி. அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவது இல்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேரிடராய் இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. அங்கதான் சிங்கம் வராது. அந்த பாதையில் சிங்கம் வருவதில்லை. அந்த துஷ்ட சிங்கத்தின் கால் கூட அதில் படுவதும் இல்லை. பாருங்கள், சிங்கம்
ரூட்டை இந்த பூமியில செட் பண்ணி இருக்கிறார். அதுதான் நீதியின் பாதை. அந்த நல்ல தேவன் அந்த ரூட்டை பிடிக்கும் போது மறுபடியும் நாம் கர்த்தரை பார்க்க போகிறோம். ஆதாம் ஏவாளை சபித்து விட்டு வரவே நீ மூச்சலே பார்க்க மாட்டேன்னு தோணிட்டார். யாருமே பார்க்க முடியல. அதே தேவன் மறுபடியும் அவர் முகத்தை பார்க்க அந்த ரூட்டை பிடிக்க சொன்னார். ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் பிடிக்கிற ரூட் அது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் 10 பாடி சியோனுக்கு பரலோகத்துக்கு என்ன வருவார்கள் படிமா? சியோனுக்கு வருவார்கள். சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மறுபடியும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சியோனுக்கு வருவார்கள். 1 யோவான் 3:2 சியோனுக்கு திரும்பி பரலோகத்துக்கு திரும்பி அவர்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்பதும் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே முகமுகமாய் பார்ப்போமா? படிமா? அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு நாம் ஒப்பாய் இருப்போமாக. அவர் இருக்கிற வண்ணமாகவே தரிசிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். பாருங்கள், அவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? மறுபடியும் கர்த்தரை முகமாய் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை பார்ப்பார்கள். மறுபடியும் கர்த்தரை கண்டு மகிழுவோம் ஆனந்தம் பாடி சியோனை ஆடி திரும்புவோம் மறுபடியும் கர்த்தரை கண்டு மகிழுவோம் ஆனந்தம் பாடி சியோனை ஆடி திரும்புவோம். இருக்கிறது. தேவன் என்ன ரூபத்தில் இருக்கிறார் என்றால் 1 யோவான் 1:5 அவர் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று படிப்போம். தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் என்ன ரூபத்தில் இருக்கிறார்? எந்த உருவத்திலையும் இல்லை. உருவ வழிபாடு கிறிஸ்டியானிட்டிக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் அக்னியாய் இருக்கிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். பாருங்கள், தேவன் அக்னி ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உருவ வழிபாடு கிறிஸ்டியானிட்டிக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரேதிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் நீங்கள் காணவில்லை என்று. அதனால் தேவன் ஒளியாய் இருக்கிறார் அப்படின்னால் எதை வணங்கி கொண்டிருக்கிறோம்? நாமோ ஒளியைத்தான் வணங்கிக்கிட்டே தெரியும். ஒளியைத்தான், அந்த ஒளியை வணங்கி 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 பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் ஒளியாகவே மாறிடுச்சான். எல்லாமே பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் பரலோகம் முழுவதும் எசேக்கியேல் 1:14 அந்த ஒளியாகிய தேவனை வணங்கி வணங்கி பரலோகம் முழுவதும் ஒளியாகத்தான் காட்சி அளிக்கிறோம். எல்லா ஜீவன்களும் மின்னலாவே மாறிடுச்சான். எல்லாமே ஒளியா மாறிடுச்சான். படியுங்கள், பரலோகம் முழுவதும் ஒளியாகத்தான் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. படியுங்கள், எசேக்கியேல் 1:14. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றமாய் ஓடி திரியும். பரலோகம் முழுவதும் மின்னல். ஒரு மின்னலையே கண்ணுல பார்க்க முடியாது. அந்த ஜீவன்கள் அத்தனை எப்படி இருக்கா? மின்னல் மாதிரி இருக்கா. பரலோகம் முழுவதும் மின்னலின் தோற்றமாய் கோடா கோடி மின்னல்கள் ஓடி தெரிகிறது. ஏனென்றால் அந்த ஒளியை வணங்கி வணங்கி பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் ஒளியாகவே மாறிடுச்சு. அதே போல பரலோகத்தில் அவர் சிங்காசனம் வைக்கப்பட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். பூலோகத்தில் அவர் பாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவருடைய பாதமாகிய ஒளியை வணங்கி வணங்கி நம்மளும் எப்படி ஓடி தெரிய வேண்டும்? இந்த பூமியிலே ஒளியாகத்தான் ஓடி தெரிய வேண்டும். பாருங்கள், you are the light of the world என்றார் இயேசு. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5:14 நீங்க என்ன வணங்குறபடினால, என் பாதத்தை வணங்குகிறபடினால் நீங்களும் ஒளியா மாறி you are the light of the world என்று எழுதுகிறார். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்றார். படியுங்கள், ஒரே ஒளியாக ஒளி தெரியும். you are the 5:14 மத்தேயு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய், நீங்கள் உலகத்துக்கு அண்டர்லைன் பண்ணுங்க, வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். you are the light of the world. ஒளியை வணங்குகிறபடினால் பூலோகத்தாரே என்று கூப்பிட்டு சொல்லுகிறார். ஏசாயா 2:5 பூலோகத்தாரே எல்லாரும் கர்த்தரின் வெளிச்சத்திலே நாம் நடப்போம். நமக்கு சூரிய வெளிச்சமோ எலக்ட்ரிசிட்டி
வெளிச்சமோ கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தரின் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. படியுங்கள். யாக்கோபின் யாக்கோபின் வம்சத்தாரே, வம்சம் எங்கெங்க பைபிள்ல எழுதி இருக்குதோ அத்தனையும் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவர்களே என்று கூப்பிடுகிறார். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் நாம் வெளிச்சத்திலே எல்லாரும் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம், ஓடுங்கள். எல்லாருக்கும் கர்த்தரின் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. நமக்கு சூரிய வெளிச்சமோ, சந்திர வெளிச்சமோ, நட்சத்திர வெளிச்சமோ, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர் வெளிச்சமோ இல்ல. எல்லாருக்கும் கர்த்தரின் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. நாம் எல்லாரும் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம், வாருங்கள். நாம் கர்த்தரின் வெளிச்சத்திலே நாம் ஓடி திரிவோம். மின்னலின் தோற்றமாயிருந்தது. யோவான் 1:9 எந்த மனுஷனையும் அது பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் அது பிரகாசித்து விடும். 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்தது எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். யோவான் 1:9 யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்றால் என்ன? பூமியில ஒளினா சாட்சியா ஜீவிக்கிறது. ஒளியா you are the light of the world என்றால் என்ன தெரியுமா? நல்ல சாட்சி எடுக்கணும் இந்த உலகத்தில். அதான் ஒளியாய் ஓடி தெரியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து விட்டாலே first you shall be the witnesses என்று எழுத அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒளியா மாறிடுவீங்க, நல்ல சாட்சி எடுப்பீங்க. அதுதான் சிம்டமே. பரிசுத்த ஆவி நம்மளுக்கு வந்துருச்சுன்னா கிடைச்சிருச்சுன்னா சிம்டம் என்ன தெரியுமா? நல்லவர்கள் என்ற சாட்சியை எடுப்போம். முதல் சாட்சி எடுப்போம். படியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் எங்க சாட்சி எடுப்போம்? எருசலேமிலும் வீட்ல சாட்சி எடுப்போம், சர்ச்சில சாட்சி எடுப்போம், யூதேயா முழுவதிலும் யூதேய பட்டணத்துல சாட்சி எடுப்போம், சமாரியாவிலே சாட்சி எடுப்போம், பூமியின் கடைசி unto the end of the world, உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என்ன சாட்சி? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். என்ன சாட்சி என்றால் நல்லவர்கள் என்கின்ற சாட்சியை எடுப்பீர்கள். You shall be the Holy Spirit has come upon you. You shall be the witnesses unto the end of the world, unto the uttermost part of the earth. உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பிலிப்பியர் 2:14-15 ஜீவ வசனத்தை கடைபிடித்துக் கொண்டு நல்லவர்கள் என்ற சாட்சியை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. Let your light so shine before men that they may see your good works. நல்ல கிரியைகளை செய்து கொண்டு நல்லவன் என்ற சாட்சியை நாம் கொண்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோவான் ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன் காலத்தில் எப்படி சாட்சி எடுத்தான்? ஃபர்ஸ்ட் சாட்சி எடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவி வந்தாவே சாட்சிகளாக இருப்பேன். யோவானை பாருங்கள். யோவான் 5:35 he hears the burning and shining lamp என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தன் காலத்திலே எப்படி சாட்சி எடுத்தான்? அதே போல் நம்மளுடைய காலத்திலே நாம் சாட்சி எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். படியுங்கள். எப்படி தன் காலத்திலே சாட்சி எடுத்தான்? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் தன் காலத்திலே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். he hears the burning and shining lamp. நாமும் நம் காலத்திலே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும். நல்ல சாட்சி. பாருங்கள், ஒளியை வஸ்திரமாக தரித்தவரை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பிதா அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்க. 104 சங்கீதம் 2 அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே ஒளியவே வஸ்திரமா தரிச்சிருக்கிறார். அவர் ட்ரெஸ்ஸே ஒளி. அந்த ஒளியை வணங்கி வஸ்திரத்தை பாருங்கள். அந்த வஸ்திரத்தை வேண்டிக் கொள்ளும் பொழுது ஒளியை வஸ்திரமாக தரித்தவர். படியுங்கள். ஒளியை வஸ்திரமாக தரித்து ஒளியை வஸ்திரமாக தரித்தவரை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் தெரியுமா? தாவீது வேண்டிக் கொண்டது போல 4 சங்கீதம் 4:6 அந்த ஒளியை வஸ்திரமாக தரித்தவரை என்னென்ன வேண்டிக் கொள்கிறார்? ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியை என்மேல் பிரகாசிப்பிக்கப்படும். அவ்வளவுதான் நீ வேண்டிக் கொள்ள வேண்டும். உம்மோட ஒளியை அப்படியே என் மேல ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிக் கொண்ட உடனே அப்படியே அந்த ஒளி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது நம்ம மூலம். படிங்க. தாவீது எப்படி வேண்டிக் கொள்கிறார்? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணணும். அவ்வளவுதான். நீ
நம்முடைய ஒளி அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆயிடும். அந்த ஒளி நம்ம மேல பட்டு இந்த உலகத்துக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆயிடும். இதைத்தான் வேண்டிக் கொள்ள சொன்னார். அப்படியே பிரதிபலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய முற்பிதாக்கள் அத்தனை பேரும் என்று எழுதியிருக்கிற சங்கீதம் 34:5. நம் முற்பிதாக்கள் அத்தனை பேரும் அந்த ஒளியை வஸ்திரமாக தரித்தவரை வேண்டிக் கொண்டு அவர்கள் அத்தனை பேரும் பிரகாசம் அடைந்தார்கள். அத்தனை பேரும் படிங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அத்தனை முற்பிதாக்கள் அவரை நோக்கி பார்த்து வேண்டிக் கொண்டு அத்தனை பேர். அதனால்தான் சூலமித்தியை கேட்கிறார்கள், உன் எதிர்காலம் என்ன? என் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், எதிர்காலம் என்ன? பயங்கரமான இருண்ட எதிர்காலம். பகல்கள் நமக்கு எப்படி எதிர்காலம் தெரியுமா? சூலமித்தி தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பயங்கரமான சுடர்களாய் மாறி போகிறோம் எதிர்காலத்தில். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். சூரியனை போல இருக்கும். நம்மளுடைய வருங்காலம் பயங்கரமான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சூலமித்தி தன் வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 3 பாருங்கள். நம்மெல்லாம் நட்சத்திரங்களைப் போல சுடர்களைப் போல காணப்பட போறோம் வருங்காலத்தில். வானமண்டல சுடர்களைப் போல என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசத்துக்குள் கடத்திருப்போம். ஞானவான்கள் ஆகாயமண்டல சுடர்களைப் போலவும் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அதனால் பயங்கர பிரகாசம். அதனால் சூலமித்தி என்ன செய்கிறாள்? 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 25 அவன் தன் வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சுடர்களைப் போல மாற்றி விடுகிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறபடியால் நம்முடைய ஆகாயமண்டல சுடர்களாகவே இனி வருங்காலத்தில் மாற்றி நட்சத்திரங்களைப் போல மாற்றி விடுகிறார். சூரியனைப் போல மாற்றி விடுகிறார். பாருங்கள், அவருடைய வருகையும் கூட, இயேசுவின் வருகையும் கூட ஒளியில் தான் வருவாருங்க. ஒரு ஒளி வருமா? அப்படியே அத்தனை பேர் பரிசுத்தவான்களை சுட்டிட்டு போயிடும். ஒரு ஒளியில தான் நான் வருவேன்னு சொல்ற பாடியுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலும் அவருடைய வருகை கூட ஒரு ஒளி வரும். அது அவ்வளவுதான் பரிசுத்தவான்கள் காணப்படும். எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உடையவர்களாய் ஒளியை தான் இழுக்கும். அந்த ஒளி உள்ளவர்களை இழுத்து கொண்டு போய்விடும். படியுங்கள். இயேசு சொன்னார், நான் வரும்போது ஒரு ஒளி மின்னலாக தான் வருவேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை. மத்தேயு 24:27 படிக்கும். மத்தேயு 24:27. ஒளியாயிருக்கும் தேவன் ஒளியின் வேகத்திலேயே நம்மை வந்து இழுக்க போகிறார். ஒளியின் வேகத்திலேயே கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். மின்னல் அவ்வளவுதான். மேற்கிலிருந்து தோன்றி கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் அப்படி தோன்றிட்டு மறைஞ்சிடும். அவ்வளவு வேகத்தில் எடுத்துட்டு போய் வராது மின்னல். மின்னலின் வேகம் அதுதான் ஒளியின் வேகம். அதுதான் மனுஷகுமாரின் வருகையும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமார் மின்னல் வேகத்துல மறையும். இந்த மின்னல் வேகம் என்ன தெரியுமா? ஒளியின் வேகம். 2 lakh km/s. ஒளியின் வேகம் 2 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு 2 லட்சம் கிலோமீட்டர் வேகம். அந்த வேகத்துல நாம இழுத்து கொண்டு போயிருக்கோம் என்று சொல்லுகிறார். ஆதலால் இந்த உலகத்திலே நல்லவன் என்ற சாட்சியை நாம் நமக்குள்ளே கொடுக்க வேண்டும். 2 சாட்சியும் இருந்துகிட்டே இருக்கும். தேவையாகும். சிங்கக்கடியிலிருந்து ஒரு மனிதன் கத்துகிறான். சிங்கம் என்னை கடிக்கவில்லை. 2 சாட்சியை சொல்லுகிறான். அந்த 2 சாட்சி தனக்குள்ளே கொண்டிருக்க வேண்டும். தரிராஜா கேட்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம் ராஜாவே, சிங்கம் என்னை கடிக்கவில்லை என்றான். காரணம் என்ன? 2 சாட்சி. அதற்கு காரணத்தையும் சிங்கம் கடிக்கலையே சொல்றான். என்ன தெரியுமா? கர்த்தருக்கும் நீதிகேடு செய்யல, உனக்கும் நீதிகேடு செய்யல. உங்கள்கிட்டையும் நல்ல சாட்சி, அவர்கிட்டையும் நல்ல 2 சாட்சி தேவையாகும். நல்லவன் என்ற சாட்சி. எபிரேயர் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எத்தனை சாட்சிகள் பைபிளில் இருக்கிறாங்க தெரியுமா? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எண்ணவே முடியாது. அவ்வளவு திரளான சாட்சிகளும் நல்லவர்கள் என்ற சாட்சியை பெற்றார்களாம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் போதும். 2ஆம் வசனம், அவர்கள் எல்லாம் எப்படி சாட்சி எடுத்தார்கள்?
11:2 படிங்க. அவர்கள் எல்லாம் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எப்படி சாட்சி எடுத்தார்கள்? 11:2 முன்னோர்கள் அத்தனை பேரும் நற்சாட்சி பெற்ற நல்லவர்கள் என்ற சாட்சியை பெற்றிருந்தார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் முன்னோர்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள் என்ற சாட்சியை பெற்றிருந்தார். பாருங்கள், குர்நேலி என்ற ஒரு மனிதன் இருந்தான். அப்போஸ்தலர் 10:22. ஒரு சிலரை மாத்திரம் நாம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 10:22. குர்நேலி என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஜெபிக்கும் போது தூதனே வந்து நிற்பான். பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்தவன் ஜெபிக்கும் போது தூதனே வந்து நின்று குர்நேலியே என்று சொல்லுவான். அவன் ஜெபிக்கும் போது அப்படிதான் வரான். தூதன் தான் பறந்து வந்தாங்களா? சிஸ்டர் தூங்கிட்டேன். ஜெபிக்கும் போது அப்படியே பேய் வந்துச்சு, பிசாசு வந்துச்சு, பண்ணி வந்துச்சு, நாய் வந்துச்சு. பாருங்க, குர்நேலியை ஜெபிக்கும் போது தூதன் கேப்ரியேல் பறந்து வந்தான். தானியேல் ஜெபிக்கும் போது தூதன் பறந்து வந்தான். இயேசு ஜெபிக்கும் போது தூதர்கள் வந்து தேற்றினார். பாருங்க, குர்நேலி அப்படிப்பட்டவன், நல்லவன். அவன் எப்படி சாட்சி எடுக்கிறான் பாருங்கள். 10:30. அவன் ஜெபிக்கும் போது தூதனே வந்து நின்றான். 10:22 படிங்க. அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் என்றால் கிறிஸ்தவர்கள், யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற குர்நேலி. யூத கிறிஸ்தவங்க அத்தனை பேர் வந்து நல்லவன் குர்நேலின்னு சொன்னாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் அத்தனை பேர் என்னன்னு சொல்லணும்? நல்லவன். அவன் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற குர்நேலி. நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான். எபிரேயர் 11:7 பயபக்தி உள்ளவன் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தார். ஆதியாகமம் 22:12 ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தார். மோசே என்ற ஒரு மனிதன், எபிரேயர் 3:2 என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தார். காலேப் என்ற ஒரு மனிதன் இருந்தான். உபாகமம் 1:36 உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்த காலேப் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தார். யோபு என்ற ஒரு மனிதன், யோபு 2:3 எப்ப பார்த்தாலும் இந்த யோபு கொடுத்தார் தோத்திரம் எடுத்தார் தோத்திரம் என்று சொல்வார். கொடுத்தாலும் தோத்திரம் எடுத்தாலும் ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அவனை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி? என் தன் உத்தமத்தில் இன்னும் உறுதியாக இருக்கிறான் என்று கர்த்தரை சாட்சி கொடுத்தார். தாவீது அப்போஸ்தலர் 13:22 இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். எசேக்கியாவு என்ற ஒரு ராஜா, 2 ராஜாக்கள் 18:5-6 பின்வாங்காத இருதயம் கொண்டு கர்த்தரையே சார்ந்திருந்த ராஜாவாகிய எசேக்கியாவை போல அவனுக்கு முன்னுமில்லை பின்னுமில்லை என்று கர்த்தரை சாட்சி கொடுத்தார். தானியேல் என்ற ஒரு மனிதன், தானியேல் 9:23 இவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். எலியா பயபக்தி உள்ளவன் என்று சாட்சி பெற்றான். ஏனோக்கு, எபிரேயர் 11:5 படிப்போம். ஏனோக்கு எப்படி சாட்சி எடுத்தான் அந்த காலத்திலே? எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தையே காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். சாட்சி பெற்றான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே சாட்சி. ஆபேல் என்ற ஒரு மனிதன், எபிரேயர் 11:4 நீதிமான் படியுங்கள். எபிரேயர் 11:4 ஆபேல் என்ற ஒரு மனிதன், அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். அப்படிப்பட்டவன் எப்படி சாட்சி எடுக்கிறான் பாருங்கள். ஆபேல் விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தி தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். அவன் நீதிமான் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். பாருங்கள் சாட்சி. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? எபிரேயர் 11:32 எபிரேயர் 11 எப்படி இத்தனை பேர் நல்லவர்கள் என்ற சாட்சியை பெற்றார்கள்? பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? என்னதான் சொல்றது? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசனங்களையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் இவர்களை பற்றி நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலமே போதாது.
காலமே அவ்வளவு நல்லவர்கள் என்று இயேசு எப்படி இந்த உலகத்தில் சாட்சி எடுத்தார்? லூக்கா 4 அதிகாரம் 22 இயேசு நல்லவர் நல்லவர் என்று சாட்சி பெற்றார். படியுங்கள். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அண்டர்லைன் பண்ணுங்க. எத்தனை பேர் இயேசுவுக்கு நல்லவர்னு சாட்சி கொடுத்தாங்க? எல்லாருமே அண்டர்லைன் பண்ணுங்க. அப்ப எல்லாருமே நம்மளை குறித்து என்ன செய்யணும்? நல்லவர்கள்னு சாட்சி. எல்லாரும் அவரை குறித்து யோவான் 7:12 மத்தேயு 19:14 நல்ல போதகரே நல்ல போதகரே என்று சாட்சி கொடுத்தார். எல்லாருமே அவரை குறித்து நல்லவர் என்று சாட்சி கொடுத்தார். எல்லாரும் அவரை குறித்து நல்லவர். எல்லாரும் இயேசுவை குறித்து நல்லவர் என்று சாட்சி பெற்றார்கள். நாத்தான்வேல் யோவான் 1:47 இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று இயேசு நேரடியாகவே சாட்சி கொடுத்தார் அவனை குறித்து. மரியாள் என்ற ஒரு பெண் லூக்கா 10:42 நல்ல பங்கை தெரிந்து கொண்ட பத்தினி பெண் என்றார். பாருங்கள், பாவியான ஸ்திரீ லூக்கா 7:47 இவள் என்னில் மிகவும் அன்பு கூர்ந்தவள் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். கானானிய ஸ்திரீ மத்தேயு 15:28 உன் விசுவாசம் பெரிது மகளே என்றார். பாருங்கள், அனனியா அப்போஸ்தலர் 22:12 படிப்போம். அனனியா என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் எப்படி சாட்சி எடுத்தான் தன் காலத்தில்? அப்போஸ்தலர் 22:12 அப்பொழுது தேவ பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் எல்லா கிறிஸ்தவர்களாலும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற அனனியா. எல்லா கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு முன்பாக நல்லவன் என்று சாட்சி பெற்ற அனனியா. அங்கு குடியிருக்கிற அனைத்து யூதர்களாலும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற அனனியா என்று படிப்பார். சகல யூதராலும். தீமோத்தேயு அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 1-2 லீஸ்திராவிலே நற்சாட்சி பெற்றிருந்தான். காயி என்று ஒரு மனிதன். 3 யோவான் 1 அதிகாரம் 1-3 படிப்போம். 3 யோவான் 1 அதிகாரம் 1-3 காயி என்ற ஒரு மனிதன். அவனை குறித்த சாட்சியை பாருங்கள். தன் காலத்திலே 3 யோவான் 1 அதிகாரம் 1-3 மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயினுக்கு எழுதுகிறதாவது 3ஆம் வசனம். சகோதரர் வந்து சகோதரர்களே, உன்னுடைய சகோதர காயினை குறித்து சொல்லுகிறார். உன் சகோதரர்கள் எல்லாம் வந்து நீ சத்தியத்தில் நடக்கிறவன் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். உன் சகோதரர்கள் எல்லாரும் வந்து நீ சத்தியத்தில் நடக்கிறவன் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். உங்க சகோதரர்களை கேட்கலாமா? நம்ம சகோதரன் சகோதரிய, உங்களுக்கு சகோதர சகோதரியோட தான் பிறந்திருப்பீங்க. உங்க அக்காவை கூப்பிட்டு கேட்கலாம், அண்ணனை கூப்பிட்டு கேட்கலாம், அம்மாவை கூப்பிட்டு கேட்கலாம். என்னன்னு சொல்லுவோம்? என்னை குறித்து சாட்சி சொல்லிட்டாச்சு. எங்க அம்மா தமிழ்நாட்டையே கலக்கிறாய சின்ன போது நான் சாட்சி பெற்றுட்டேன். வீட்டுல எங்க அக்காவும் சாட்சி கொடுக்கும். எல்லாருக்கிட்டையும் நான் சாட்சி பெற்றுட்டப்ப அதே போல சாட்சி பெற முடியுமா? உன்னை காயி என்று மனிதனை சகோதரர்களை கூப்பிட்டு கேட்டோம்னா அந்த சகோதரர்களை எல்லாம் உன்னை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். பாருங்கள், சகோதரர்கள் எல்லாரும் நீ சத்தியத்தில் நடக்கிறவன் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். தேமேத்திரியு 3 யோவான் 12ஆம் வசனம். தேமேத்திரி என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றான். புறஜாதிகளும் வந்து அவனை நல்லவன் சொல்றாங்க, கிறிஸ்தவர்களும் வந்து தேமேத்திரியும் ரொம்ப நல்லவன் சொல்றாங்க. படியுங்கள், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். 3 யோவான் 12ஆம் வசனம். தேமேத்திரியு எல்லாரும் நற்சாட்சி பெற்றிருந்தான். எல்லாரும் அவனை நல்லவன் என்று சாட்சி பெற்றான். கொர்நேலியு எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. கமாண்டர் இன் சீஃப், முப்படைக்கும் தலைவர்கள் அவர்கள். 24 hours ஒர்க்கிங் பீப்புள் அவங்க. கமாண்டர் இன் சீஃப் அவங்களே 24 மணி நேரமும் ஒர்க்கிங் பீப்புள் எல்லாம் நல்லவர்கள் என்ற சாட்சியை பெற்றிருக்கிறார். உங்களுக்கு என்ன வேலைன்னு கேளுங்க. சிஸ்டர், உங்களுக்கு என்ன வேலை? எனக்கா கிச்சன் வேலை சிஸ்டர். கிச்சன் வேலை செஞ்சுக்கிட்டே நல்லவர்கள் சாட்சியே இல்லை. இவங்களெல்லாம் கமாண்டர் இன் சீஃப். தாவீதெல்லாம் சாதாரண ஆள். 40 வருஷம் எருசலேம் தேசத்தை அரசாண்ட மிகப்பெரிய ராஜாக்கள். 24 hours ஒர்க்கிங் பீப்புள். நல்லவர்கள் என்ற
சாட்சியை பெற்றார்கள். பவுலும் பர்னபாவும் 24 hours வேலை செய்து கொண்டே நல்லவர்கள் இந்த சாட்சி பெற்றார்கள் என்று 2 தெசலோனிக்கேயர் 3:8-9 இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படி இரவும் பகலும் பவுலும் பர்னபாவும் பெரிய பெரிய வேலைகளை செய்து கொண்டு நல்லவர்கள் என்ற சாட்சியை பெற்றிருந்தார்கள். அந்த காலத்திலே ஒரு சபையே நற்சாட்சி பெற்றிருந்துச்சாம். பவுல் காலத்திலே பாருங்கள், அந்த சபையின் பேர் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 1:6-7 தெசலோனிக்கேயா சபை எல்லா சபைகளுக்குமே இதுதான் மாடல். நம்ம சபை தான் இந்த சென்னை பட்டணத்துக்கே மாடலா இருக்கணும். அந்த காலத்திலே பவுல் வாழ்ந்த காலத்திலே தெசலோனிக்கேயா சபை தான் மாடலம். படியுங்கள், பவுலே சொல்லுகிறார், உங்களை உபத்திரப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் 1 தெசலோனிக்கேயர் 1:6-7 நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே உபத்திரவ சபை, பயங்கர உபத்திரவ சபை தெசலோனிக்கேயா சபை. உபத்திரவத்திலேயே கொடுப்பாங்களாமா காணிக்கை எல்லாம் நிறைய. அந்த மிகுந்த உபத்திரவ சபை பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்கள் தான் மாதிரிகளானீர்கள் என்று சொன்ன. நீங்க தான் மாடல். உங்க சபை தான் மாடல். நம்ம சபை தான் மாடலா இருக்கணும். எல்லா சபைகளுக்கும் நம்ம சபை தான் மாடல். நீங்கள் தான் மாதிரிகளானீர்கள். பாருங்கள், அந்த கொரிந்து சபையை குறித்து 1 கொரிந்தியர் 16:19-21 படிக்கும்போது கொரிந்து சபையை குறித்து பவுல் எப்படி வாழ்த்துகிறார் பாருங்கள். ஆசியா நாட்டில் இருக்கிற எல்லா சபைகளும் இந்த கொரிந்து சபையை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா எல்லாரும் இந்த கொரிந்து சபையை வாழ்த்துகிறார்கள். பவுலாகிய நானும் இந்த கொரிந்து சபையை வாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். படியுங்கள், 1 கொரிந்தியர் 16:19-20 ஆசியா நாட்டில் உள்ள சபையார் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் வாழ்த்துகிறார், பிரிஸ்கில்லாவும் வாழ்த்துகிறார். நம்ம வீட்டிலே கூடுகிற சபையாரோடு கூட கர்த்தர்கள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சகோதரர் எல்லாரும் உங்களை 21 பவுலாகிய நானும் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். எல்லா பட்டணத்தாரும், ஆசியாவில் இருக்கிற எல்லா பட்டணத்தாரும் இந்த கொரிந்து சபையை தான் வாழ்த்துறாங்க. பவுலாகிய நானும் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல சாட்சி பாருங்கள். பைபிள் ஹிஸ்டரி இன்னும் முடியவில்லை. நான் தேவன் என்பதற்கு நீங்கள் இப்பொழுது எனக்கு சாட்சிகள் என்று சொல்கிறார். இப்பொழுது நாம் சாட்சி எடுக்க முடியும் என்று ஏசாயா 43:12 இப்பொழுது நாமும் அந்த சாட்சிகளோடு இணைக்கப்பட முடியும். நான் தேவன் என்பதற்கு இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து காண்பீர்கள். நீங்கள் இப்பொழுது எனக்கு சாட்சிகள் என்று சொல்கிறார். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் இப்பொழுது எனக்கு சாட்சிகள் என்று சொல்கிறார். பொழுது சாட்சிகளாய் இருக்க முடியும். பாருங்கள், இன்னும் எத்தனையோ சாட்சிகளை கொண்டு வந்தேன். ஆனாலும் ஆண்டவர் சொன்னது என்ன, எப்படி என்றால் பரலோகத்தில் நம்மளை எப்படி சொன்னார்? மத்தேயு 6:10 பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலதான் இந்த பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்பதான் அந்த சாட்சியை நாம் எடுக்க முடியும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. பரலோகத்தில் எப்படி ஆராதனை செய்யப்படுகிறதோ அதே போலதான் பூமியிலும் ஆராதனை செய்யப்படும். அப்பொழுதுதான் பரலோகத்தில் உள்ள சேனைகள் ஒளியாகி இருக்கிறது போல நாமும் ஒளியில் ஓடி தெரிவோம். பாருங்கள், பரலோகத்தில் மத்தேயு 6:10 நீங்கள் ஜெபம், எங்களுக்கு ஜெபம் பண்ணவே தெரியல, கொஞ்சம் ஜெபத்தையாவது கத்துக்கூடிய இயேசுவே நாங்க. அதுக்கு இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார் பாருங்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போலவே பூமியிலும் செய்யப்படும். அதே போலதான் பூமியில செய்யப்படும். அப்ப பரமண்டலத்தில் என்ன செய்யப்படுகிறது படிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 4:8-9 இதுதான் பரலோகத்தில் செய்யப்படுகிறது. அதே போலதான் பூமியிலும் செய்யப்பட வேண்டும். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொரு அவ்வாறு சிறகுகளுக்கும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இன்னவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர்
போல நாமும் பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்களைப் போல ஆராதனை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, இரண்டாவது பரலோகத்தில் எப்படி ஆராதனை செய்யப்படுகிறதுனா கிரேட் சவுண்ட் போட்டு ஆராதனை பண்றாங்க. பரலோகத்தில் நான் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற பெரிய ஆரவாரத்தை கேட்டேன் சொல்லுகிறார். கிரேட் சவுண்ட் போட்டு ஆராதனை பண்ணுகிறார்கள். அதே போல நாமும் இந்த பூமியில பெரிய சத்தத்தோட ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இந்த பூமியிலும் நாம் அப்படித்தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று மோசே சொன்னார். அப்படி எங்கள் பூமியில் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் அதே போல எண்ணாகமம் 23:20 அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் காண்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அந்த ஜனங்களுக்குள்ளே எப்போது ஜெயத்தை பத்தி சந்தோஷமா எப்போது ஜெய கம்பீரமாய் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம் அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அப்படி ராஜாவின் ஜெய கம்பீரம் அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் தேவன் அவர்களை அழிப்பார். ஜெய கம்பீரம் அந்த ஜனங்களுக்குள்ளே என்னோடும் கம்பீரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் சகரியா 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்படி ஜெய கம்பீரமாய் பாடுகிறவர் அதுதான் அவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எந்த ராஜ்யம் அவர்களுக்கு விரோதமாக வந்தாலும், எந்த தனிமனிதன் அவர்களுக்கு விரோதமாக வந்தாலும் அவர்களை நான் அழிக்க பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். படியுங்கள் 12:9. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். எருசலேம் என்பது கிறிஸ்தவ சபை. எருசலேமுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஜாதி எந்த ஜாதி வந்தாலும் சரி, எந்த ராஜ்யம் வந்தாலும் சரி, அந்த ஜாதியை நான் அழிக்க பார்ப்பேன். அதுதான் கர்த்தருடைய வைராக்கியம். எருசலேமுக்கு விரோதமாக எந்த ஜாதி வந்தாலும் சரி, எந்த ராஜ்யம் வந்தாலும் சரி, அதை நான் அழிக்க பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள் அவர்களுக்கு என்ன சம்பவிக்கும். சகரியா 14ஆம் அதிகாரம் 12. அந்த ஜனங்களுக்கு விரோதமாக வருகிற ஜாதிகளுக்கு என்ன சம்பவிக்கும். 12. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். கால நிலத்துல வச்சு நின்னாங்கன்னா காலெல்லாம் அழுகி போகும் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு அவர்கள் கண்கள் தங்கள் குடிகளே கெட்டுப் கண்கள் போகும். இருளடையும். அவர்கள் நாவு மேல் வாயோட ஒட்டி வாய்க்குள்ளேயே அழுகி போயிடும். உன்னை யாரும் திட்ட முடியாது. இவ்வளவு பயங்கர வைராக்கியமா இருக்கிறார். அவங்க காலை வச்சு பூமியில நின்னா கால் அழுகி போகும். அவங்க கண்ணு மூடி போகும். கண்ணு குழிக்குள்ளேயே இருந்து போகும். அடுத்தது அவர்கள் நாக்கு உன்னை திட்ட முடியாது. வாய்க்குள்ளேயே அழுகி போகும். அவ்வளவு வைராக்கியம் வந்து எல்லா ஜாதிக்கும் சம்பவிக்கும். 11:17. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எவன் வந்தாலும் அவனை அழிப்பேன் என்கிறார். அவ்வளவு வைராக்கியம். ராஜாவின் ஜெய கம்பீரம் அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. பாருங்கள் 11:17. மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ, பட்டயம் அவன் புயத்தின் மேலும் அவன் வலது கண்ணிலும் மேலும் வரும். அவன் புயம் பொழுதும் அவன் புயம் முழுவதும் சூம்பி போகும். ஐயா வேலைக்கே செய்ய முடியாது. கண் இருளடையும், புயம் சூம்பி போகும், கால் அழுகி போகும், கண்ணு கெட்டு போயிடும், நாக்கு வாய்க்குள்ளேயே அழுகி போயிடும். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக வருகிற எந்த ஜாதியானாலும் எந்த ராஜ்யமானாலும் அதை நான் அழிக்க பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபுனா கிறிஸ்தவர்கள். எங்கெங்க யாக்கோபுன்னு போட்டு பைபிள் இருக்கோ அதெல்லாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 10-11. எனக்கு நல்லா தெரியும். எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்குது. எனக்கு விரோதமா வந்தவங்க இத்தனையும் சம்பவிச்சுட்டு இருக்குது. அது யாருன்னு சொல்ல மாட்டேன் நான். படியுங்கள் உபாகமம் 33:10-11. அவர்கள் யாக்கோபுக்கு முன்பாக நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 10-11. யாக்கோபை பகைக்கிறவர்கள் 11 படி. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து யாக்கோபின் சம்பத்தை ஆசீர்வதியும். அவன் கையின் கிரியைகளில் பிரியமாய் இருப்பீராக. அவனை பகைத்து அவனை யாராவது பகைப்பார்களானால், அவனை பகைத்து கிறிஸ்தவர்களை யாராவது அண்டர்லைன்
எத்தனை பேரோட எலும்பு நொறுங்கி இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். இது லிட்டரலாகவே சம்பவித்திருக்கிறது. யாரும் பகைக்கப்பட முடியாது. பகைப்பார்களானால் அவர்கள் திரும்ப எடுத்திருக்க முடியாதபடி அவர்கள் திருப்பி எலும்புகளை முறிக்கிவிடும் என்றான். யாக்கோபு தன் மகனாகிய யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது, உன் கை உன் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருப்பதாக. கிறிஸ்தவன் எப்பொழுதும் சத்துருக்களுடைய பிடரியை தான் அவன் பிடித்துக் கொண்டே இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே யூதாவை ஆசீர்வதிக்கும் போது அவன் சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுகிற சகாயராய் இருப்பீராக என்று ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், எப்படியோ உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29 கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அவன் சத்துருக்கள் நமக்கு இச்சகம் பேசி 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 இந்த உலகத்திலே அடங்கி இருப்பான். படிப்போம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி பேசி அடங்குவார். அடங்கி இருப்பார். இந்த உலகத்திலே அடங்கி இருப்பார். ஆதலால் பரலோகத்தை செய்யப்படுகிறது போல திரளான ஜனக்கூட்டம் எப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடியறபடினால் நான் அதோடு முடிக்க பார்க்கிறேன். பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் பயங்கர சவுண்டு போட்டு ஆராதிப்பார். அதே போல இந்த பூமியிலும் அப்படித்தான் திரளான சவுண்டு போட்டு ஆராதனை செய்யும். தாவீது அப்படித்தான் ஆராதனை செய்ய சொன்னார் இந்த உலகத்துல. பாருங்கள், தாவீது எப்படி ஆராதனை செய்ய சொன்னார் என்று சொல்லும்போது இங்க பாருங்கள், 150ஆம் சங்கீதம் முழுவதும் எழுதி வைத்து, இப்படிதான் நீ பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல நீ ஆராதனை பூமியில் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 150 3 5 4 படிங்கள். எக்காலத்தோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் தம்புரோடும் நடனத்தோடும் யாழோடும் தீங்குழலோடும் ஓசையுள்ள தாளத்தோடும் பேரோசையுள்ள தாளத்தோடும் அவரை துதியுங்கள் என்று சொல்லப்படும். பரலோகத்தில் அப்படிதான் ஆசரிப்பு நடத்தப்படுகிறது. 150ஆம் சங்கீதம் முழுவதும் இப்படிதான் நீ துதிக்கணும் கர்த்தரை ஓசையோடு. என்னங்க சங்கீதம் எப்படி பாருங்கள், ஓசை பேரோசையாய் அவரை பாடுங்கள், எக்காலத்தோடு ஓசையோடும் பேரோசையோடும் யாழோடும் தீங்குழலோடும் என்று பூமியில் கிரேட் சவுண்ட் போடுங்கள் என்று சொன்னான். ஒரே ஒரு ராஜாவை சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு ராஜா இந்த பைபிள் ஹிஸ்டரியில 45 ராஜாக்கள் எருசலேமை அரசாண்டார்கள். எல்லாரும் யுத்தம் பண்ணி 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 தான் மேற்கொண்டாங்க சத்துருக்களை. இந்த ஒரு ராஜா சண்டையே பண்ணல, ஓடிட்டான். சத்தம் போட்டான், இவன் போடுற சத்தம் தாங்க முடியாம ஓடி போயிட்டாங்க. பாருங்க, ஆசா ராஜா என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் போட்ட சவுண்ட பாருங்க, எவ்வளவு பயங்கரமாய் போட்டான். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆசா ராஜா என்ற ஒரு ராஜா இருந்தார். 2 நாளாகமம் 14:8 படியுங்கள். ஆசா ராஜாவுக்கு எத்தனை பேர் இருந்தார்கள்? இந்த ஆசா ராஜாவுக்கு படை எத்தனை பேர் இருந்தார்கள்? 2,80,000 பேர் தான் இருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு எத்தனை பேர் படை தலைவர்கள் இருந்தார்கள்? 2 லட்சம். படிமா 2,80,000 பேர் தான் ஆசா ராஜாவுக்கு இருந்தாங்க. திடீர்னு இவனுக்கு எதிரி எத்தனை பேர் வந்து விட்டார்கள் என்றால் 2 நாளாகவும் 14:9 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க. அவனுக்கு விரோதமா 10 லட்சம். இவன் கிட்ட இருக்கிறது 2,80,000 தான். ஆனா அவன் வந்தவன் பட 10 லட்சம் பேர் வந்துட்டானாமா. பாருங்க, படிங்க, எத்தனை பேர் வந்தார்கள்? அவர்களுக்கு விரோதமாக 10 லட்சம் பேர் சேர்ந்து 10 லட்சம் எத்தியோப்பியர்கள் வந்துட்டாங்க. என்ன பண்ணா தெரியுமா? ஒரே ஒரு வல்லமையான ஜெபம் பண்ணுகிறார். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரே சத்தம் போட்டான். குரூப் ஆம்பளைங்களை தனியா நிக்க வச்சுட்டான், பொம்பளைங்களை எல்லாம் தனியா நிக்க வச்சுட்டான். கிரேட் சவுண்ட் போட்டான், கத்துனான். பயங்கர சவுண்ட். அந்த காலத்துல ஸ்டாப் பண்ணவே முடியல அவன் போட்ட சத்தம். பாருங்க, 2 நாளாகவும் 15 14 எப்படி சத்தம் போடுறான் பாருங்க. மகா சத்தத்தோடு என்ன எப்படி பாடுறான்? மகா சத்தத்தோடு. அண்டர்லைன் பண்ணுங்க. மகா சத்தத்தோடு, கம்பீரத்தோடு, பூரிக்கைகளோடு, எக்காலத்தோடு கர்த்தரை பாடுறான். ஆம்பளைக்கு தனியா பாடுறாங்களா, பொம்பளைக்கு தனியா மாறி மாறி மகா சத்தத்தோட கத்துனானா. பாருங்கள், கர்த்தரை என்ன சொல்றான்? கத்துங்க எல்லாரும்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வசனம் அவன் சொல்லுகிறான். எவ்வளவு 2 நாளாகவும் 15-13. கர்த்தரை தேடாதவன் கொலை செஞ்சுவேன். யாராவது ஜெபம் பண்ணிட்டு வரலன்னா அவங்களை வெட்டி போடுவேன்னா வாசல்லையே ஆளை நிக்க வச்சுட்டான். எவ்வளவு வைராக்கியம் பாருங்க நம்ம உறுப்பினர்கள். யாராவது ஜெபிக்காம வந்திருக்கிறோமா நம்ம உறுப்பினர்களுக்கு எவ்வளவு வைராக்கியம். பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம யாராவது வந்தீங்கன்னா அவங்களை வெட்டி போடுவேன். படிங்க. சிறியோர் பெரியோர் சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட்டவன். உன்னை கொன்னதுக்கு வந்து வாசல்லே ஆள் நிப்பாட்டிப்பான். ஜெபம் பண்ணாம வந்தாலும் தெய்வன் ஒரே வெட்டி வெட்டிக்குவாங்க. இவ்வளவு வைராக்கியம் நம்ம உறுப்பினர்கள். அப்படி பண்ணி போட்டு ஆண்கள் தனியா பெண்கள் தனியா எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11 படிங்க. ஆண்கள் தனியா பாடுறாங்களா, பெண்கள் தனியா பாடுறாங்களா, பூரிக்கைகளோடு எக்காலத்தோடு அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக எனக்கு பேலன் இல்லவே இல்லை, நான் செய்ய வேண்டியது என்னது எனக்கு தெரியவும் இல்லைன்னு கத்துறான். படியுங்கள். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த சவுண்டை யாருமே ஸ்டாப் பண்ண முடியல. அவ்வளோ பூரிக்கைகளை வச்சுட்டு மகா சத்தமாய் கூப்பிடுகிறார்கள் ஆண்டவரை நோக்கி. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். அண்டர்லைன் பண்ணுங்க. மாறி மாறி பாடினார்கள். ஆம்பளை தனியா பாடுதோம், பெண்கள் தனியா பாடுதோம், மாறி மாறி பாடினார்கள். ஆண்களை தனியா நிக்க வச்சுக்கோங்க, பெண்களை தனியா நிக்க வச்சுக்கோங்க, மாறி மாறி பாடுங்க. எஸ்ரா காலத்துல பாடினது போல பூரிக்கைகளோடு எக்காலத்தில் கிரேட் சவுண்ட் போட்டார்கள். 15-14 2 நாளாகவும் 15-14 கம்பீரமாய் பாடினார்கள். என்ன பாடினார்கள் தெரியுமா? இப்படி கத்தபடி அந்த 10 லட்சம் எத்தியோப்பியர் என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 நாளாகவும் 20-19. கோராத்திரியத்தின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். என்ன செய்தார்கள்? 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த 10 லட்சம் எத்தியோப்பியரும் ஆசா ராஜாவிடம் சண்டை பண்ணாமலே ஓடி போனார்கள். அத்தனை பேர் ஓட்ட முடிச்சிட்டாங்க. ஓடும்போது ஒண்ணு மட்டும் செஞ்சாங்க. படுக ஓடி போயிட்டாங்களா 10 லட்சம். இவங்கிட்ட இருக்கிறது 2,80,000 தான். ஆனா 10 லட்சம் எத்தியோப்பியர் வந்த உடனே இவன் பாட ஆரம்பிச்சுட்டான், குதிக்க ஆரம்பிச்சுட்டான். ஸ்டாப் பண்ணவே முடியல. கிரேட் சவுண்ட் போட்டாங்க. இந்த 10 லட்சம் எத்தியோப்பியர் என்ன ஆனார்கள்? படிமா சண்டை பண்ணாமலேயே 14-12. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆதித்ததினால் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிந்து எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். பண்ணுங்க. அந்த 10 லட்சம் எத்தியோப்பியரும் ஓடி போயிட்டான். ஓடுறவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவன் நிறைய ஒட்டகங்களா கொண்டு வந்திருந்தான். ஓடுறவன் சும்மா ஒட்டகங்கள் மேலதான் வந்தாங்க. அத்தனை ஒட்டகத்தையும் விட்டுட்டு ஓடிட்டானா? பாருங்கள் எத்தனை ஒட்டகத்தை விட்டுட்டு ஓடிட்டான். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 13-15. எத்தனை ஒட்டகத்தை, எல்லா ஒட்டகத்துல தான் வந்தாங்க. அத்தனை ஒட்டகத்தை இங்கே விட்டு ஓடி போயிட்டான். இவங்க வந்தாங்க. அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்க? இந்த கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டாங்க. எல்லா ஒட்டகத்தையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து எத்தனை ஒட்டகத்தை விட்டுட்டு ஓடிட்டாங்க? படிங்க. 2 நாளாகவும் 14, 13, 15. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் பேரால் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கு அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுரமண்ட 15 வசனம் படி. மிருக ஜீவன்களும் இருந்த கொட்டகைகளை அவர்கள் கொட்டாரங்களையும் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து போட்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அத்தனை ஒட்டகத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க அத்தனை ஒட்டகத்தையும் தொழான ஒட்டகத்தையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பி வந்து பலியிடுறாங்க. கர்த்தாவே, சண்டை பண்ணாமலேயே அந்த 10 லட்சம் எத்தியோப்பியர் ஓடிவிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்த ஒட்டகத்தையும் அவர்கள் கொண்டு வந்த ஆடு மாடுகளையும் பலியிடுறான். எத்தனை பலியிடுறான் பாருங்க. படியுங்கள். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 7000 ஆடு 700 மாடு பலியிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அவங்களுடைய 7000 ஆடு எத்தனை 700 மாடியும் 7000 ஆடுகளையும் பலியிடுகிறான். அவங்களுடைய படியுங்கள் 2 நாளாகவும் 15-19. ஆசா அரசாண்ட 35,000 வருஷம் 35 இல்ல 35 வருடம் தேசத்தில் யுத்தம் இல்லாதிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை 10 லட்சம் எத்தியோப்பியரும் ஓடி போயிட்டாங்க. யுத்தமே கிடையாது. அவன் சாகும் வரை அவனுக்கு யுத்தமே இல்லாதிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. படியுங்கள் 2 நாளாக 15-19. எத்தனை பலியிடுகிறான் அவன்? ஆசா அரசாண்ட 35 வருடம் யுத்தம் இல்லாதிருந்தது. 35,000 வருஷத்தில் 15ஆம் அதிகாரம் 12யும் 13யும் படி. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்று சிறியோர் பெரியோர் 15ஆம் அதிகாரம் 12 எத்தனை பலியிடுகிறார்கள் பாருங்க. 7000 ஆடு 700 மாடு பலியிடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 35 வருடம் இளைப்பாறுதல். அவனுக்கு யுத்தம் பண்ணாமலே இவங்க போடுற சவுண்ட்ல கொண்டு வந்த ஒட்டகம் ஆடு மாடு அத்தனையும் விட்டு போட்டு எதிரிகள் ஓடி போனார்கள். பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் விடுகிற ஆரவாரத்தை கேட்டு என்று திரளான ஜனக்கூட்டம் வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதைத்தான் ஆசா ராஜா செய்தார். ஆதலால் கிரேட் சவுண்ட் பண்ண எதை செய்த வெளிப்படுத்த விசேஷம் 14:2. இதுதான் பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் பெரிய ஆரவாரத்தை போட்டார். படிங்கள். அல்லாமலும் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல பலத்த இடி முழக்கம் போல பலத்த இடி முழக்கம் போல ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் இடி முழக்கம் போல பரலோகத்துல ஆர்ப்பரிப்பு நடந்தது. அதே போல பூமியிலும் எக்காலத்தோடு வீணையோடு சுரமண்டலத்தோடு எந்த எதிரி வந்தாலும் சரி ஜாலரா எடுத்துக்கோங்க, ட்ரம் எடுத்துக்கோங்க, போட்டு கத்துங்க. சண்டை பண்ணாமலே எதிரிகள் ஓடி போவார்கள் என்கின்ற ஒரு சத்தியத்தை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், பேரோசையாய் பாடுங்கள். எக்காலத்தோடும் ஓசையோடும் பேரோசையோடும் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் தம்புரோடும் நடனத்தோடும் யாழோடும் தீங்குகளோடும் பூமியிலே போற்றி பாடுங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். அதனால் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் நாம் செய்வோமாக. ஆசா ராஜாவை போல நாம் கிரேட் சவுண்ட் இட்டு நம்முடைய சத்துருக்கள் அனைவரையும் ஜெயிப்போமாக. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள்.